மேகாலயாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பசங்க மூங்கில்ல ரோலர் கோஸ்டர் செஞ்சுருக்காங்க. கம்பி இல்லை, கரண்ட் இல்லை, வெறும் மூங்கில வெட்டி ஒன்றா சேர்த்து கட்டி ஒரு வண்டி செஞ்சுருக்காங்க. அதில் பசங்க ஏறி ஜாலியாக ரைடு போகிறாங்க. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகியிருக்கு. இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நாள்லேயே 29 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. யூஎஸில் புதுசாக ஒரு ஆப் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஹேலோ ஆப். இப்போல்லாம் ஒரு ஆப் டாப்பில் வரணும்னா அது ஒன்று டான்ஸ் ஆடுறதா இருக்கணும், இல்லைனா ஃபில்டர் போடுறதா இருக்கணும். ஆனால் இது ஒரு ப்ரேயர் ஆப். இது முழுக்க முழுக்க ஜபம் பண்ணுறதுக்கான ஆப். ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும்னு ஒரு ஆப் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்குன்னா பாருங்கள். இப்போ உலக அளவில் நம்பர் 1 கேத்தலிக் ஆப் ஆகியிருக்கு. 18 மில்லியன் டவுன்லோட்ஸ், 150 நாடுகளில் மக்கள் 800 மில்லியன் ப்ரேயர்ஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்பில் எல்லாமே ஃப்ரீ கிடையாது. இதில் நிறைய விஷயங்களை அன்லாக் பண்ணணும்னா காசு கட்டணும். மாதம் 200 ரூபாய் கிட்ட வருது. இந்த ஆப்பில் 25 நாள் ப்ரேயர் சேலஞ்ச், அப்புறம் 40 நாள் பண்ணுங்கன்னு ஃபிட்னஸ் சேலஞ்ச் மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஹாலிவுட் ஆக்டர்ஸ் மார்க் வால்பர்க், கிறிஸ் பிராட், ஜானத்தன் ருமீனு, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இந்த ஆப்பை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையாகவே ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால இதை பண்ணுறாங்களா, இல்லை இது ஒரு பிஸ்னஸ் டீலான்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இந்த ஹேலோ ஆப் இருக்கே, அவங்க இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட $105 மில்லியன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சைனாவில் ஹீன்னு ஒரு பொண்ணு நெட்டா ஆயான்னு ஒரு எலக்ட்ரிக் காரை 76,000 யுவானுக்கு வாங்கியிருக்காங்க. அது நம்ம ஊர் காசுக்கு சுமார் 9 லட்சம் ரூபாய். இந்த நெட்டா ஆயா கார் இருக்குல்ல, இது சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு பட்ஜெட்டில் பெஸ்ட் எலக்ட்ரிக் கார்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 401 கிலோமீட்டர் போகும். இந்த பொண்ணு டெய்லி 42 கிலோமீட்டர் போயிருக்காங்க. கார் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் வாங்கி 18 மாதத்தில் வண்டியோட 90% ரேஞ்ச் போயிருச்சு. 401 கிலோமீட்டர்ல இருந்து டக்குன்னு 60 கிலோமீட்டருக்கு ரேஞ்ச் வந்துருச்சு. அப்புறம் அது இன்னும் குறைஞ்சி கார் வெறும் 40 கிலோமீட்டர் தான் போகுமா. இப்போ இந்த வண்டி ஒரு கால்ஃப் கார்ட் மாதிரி ஆயிடுச்சு. 9 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கால்ஃப் கார்ட் வாங்கினா எப்படி இருக்கும்? அதனால ஹீ என்ன பண்ணாங்கன்னா நேராக பக்கத்தில் இருந்த நெட்டா ஷோரூமுக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா பேட்டரி போயிருச்சு, புது பேட்டரி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, புது பேட்டரி போட்டு தர சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புது பேட்டரி ஸ்டாக் இல்லை, எப்போ வரும்னு கூட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்ட்ஸ் பற்றாக்குறையா. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு நெட்டாவோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சைனீஸ் நியூ இயர்க்குள்ள பேட்டரி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு யூஸ் பண்றதுக்காக ஒரு லோனர் கார் கொடுத்துருக்காங்க. ஆனா லோனர் கார்னு சொல்லி அவங்க என்ன வண்டியை கொடுத்துருந்தாங்கன்னா, டைபூச்சேன்னு ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. அது வயசானவங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்கூட்டர். புதுசா இன்னும் சரியா ப்ரூவ் பண்ணாத எலக்ட்ரிக் கார் பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இப்படிதான் ஆகும் போல.